பேசாம போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்க்கா, வேற வழி இல்லக்கா. அம்மா ஆமாம்மா, மாமா சொல்றதுதான் சரி. நாங்க 2 பேரும் இப்போயே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடும். சரி மாமா நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். சீக்கிரமா வா. அம்மா ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? அழாதீங்கம்மா. என் பொண்ணு காணாம போனதுக்கு நான் தான் காரணம். அவளை கேட்காம நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு பேசியிருக்க கூடாது. அதவ ஏத்துக்கலன்னு நான் கோவப்பட்டுட்டேன். அவ மனசு நோகடிக்கிற மாதிரி நான் பேசிட்டேன். அந்த வேதனையில தான் என் பொண்ணு எங்கேயோ போயிட்டா. எல்லாமே என்னாலதான். ஏமா இப்படி பண்றீங்க? என் பொண்ணு காணாம போனதுக்கு நான் தான் காரணம். என்னாலதான். அவளை கேட்காம நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு பேசியிருக்க கூடாது. அவ ஏத்துக்கலன்னு நான் தான் கோவப்பட்டேன். அவ மனசு நோகுற மாதிரி நான் பேசியிருக்க கூடாது. அந்த வேதனை தான் என் பொண்ணு எங்கேயோ போயிட்டா. எல்லாம் என்னாலதான். அழாதீங்கம்மா. ப்ளீஸ் அண்ணி அழாதீங்க. என்னாச்சு? வித்யா கிடைச்ச மாதிரி ரஞ்சிதா போன் பண்ணவே இல்ல. அந்த ஆளா சத்தமே இல்லாம இருக்கான். இவன் போனதுல இருந்து போன் கூட பண்ணல. நான் சந்தேகப்படுற மாதிரி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்துருவானா? ஆனா இவ்ளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த ஆளை கல்யாணம் பண்ணுவா? ஒரே குழப்பமா இருக்கே. அந்த ஆள் ஏன் இன்னும் போனை சுவிட்ச் ஆஃப்ல வச்சிருக்கான்? ஏதோ தப்பா இருக்கு. அம்மா, வித்யாவை அந்த அயோக்கியம் கிட்ட இருந்து நீதாம்மா காப்பாத்தணும். எடுத்திருக்க வீடியோ வச்சு கரெக்டான நேரத்துல கொளுத்தி போடணும். அப்பதான் நான் பிளான் பண்ண மாதிரி ரஞ்சிதாவை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும். நானா இந்த வீடியோ காட்டினா கண்டிப்பா மாட்டிப்பேன். ஃப்ரெண்ட் அனுப்புன மாதிரி நம்ம டிராமா பண்ணணும். அம்மா அழாதம்மா. அத்தை, எனக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு.